நம் ஆண்டவர் இயேசுடைய திருப்பாடுகளில் அதை அவர் எவ்வளவு கொடுமையாக அனுபவிக்க வேண்டியிருந்தது என்ற ஒரு கருத்தை இன்றைய செய்யுளிலே நமக்கு வீரமாமுனிவர் தருகின்றார். முன்பெல்லாம் கொடியவர்களை வாட்டும் பொருட்டு கடவுள் அவர்களை கடுமையாக தண்டித்தார். இப்பொழுது அந்த கொடியவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் அறியா மாக்களாயிருக்கிறார்கள் என்பதனால் அவர்களுக்காக தன் உடலிலேயே பெரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு இரத்த ஓவியம், குருதி ஓவியம் வரைகின்றார் என்று கூறுகின்றார். மாற்றார் உடல் படத்தில் அவர்தம் கையால் வடி உதிரத்து ஏற்றார் அறிந்து ஏற்ற அரிது உன் ஆண்மை எழுதிய பின் தேற்றார் என வருந்தி துன்பத்து இன்று உன் திருவுடலத்து ஆற்றா அன்பின் நிலை வரைந்தாயோ என்று அடிபணிந்தான். சேதையார் வெற்றி படத்திலே இந்த செய்யுளை நாம் பார்க்கின்றோம். சுசேதம் திருமகனை நோக்கி கூறுவதாக இந்த செய்யுள் அமைகிறது. உன்னை போற்றாதவர் அறிந்து போற்றுமாறு முன்னெல்லாம் நீ பகைவரின் உடலாகிய திரைச்சீலையில் அவர்தம் கையால் வடித்து கொள்ளும் உதரத்தை கொண்டே அரிய முறையில் உன் ஆண்மையை எழுதி காட்டினாய். பின் இக்காலத்திலோ அதனால் அவர் தெளிவு பெறார் என்று வருந்தி துன்பத்தை நீயே ஏற்றுக்கொண்டு தணிக்க மாட்டாத உன் அன்பின் நிலையை உன் திருவுடலிலேயே வரைந்து காட்ட முற்பட்டாயோ என்று கோரி திருவடியை பணிகின்றார் சுசை. சுசை திருமகனை நோக்கி கூறுவதாக அமைகிறது செய்யுள். முன்னர் பகைவரின் குருதியால் அவர்களது உடலில் உனது ஆண்மையை எழுதி காட்டினாய். நீ எவ்வளவு பெரியவர் என்பதை, ஆற்றல் மிக்கவர் என்பதை பகைவருடைய உடலிலே எழுதி காட்டினாய். இக்காலத்தில் அவர்கள் தெளிவு பெறார் என்று நீ வருந்தினாய், துன்புற்றாய். உனது அரிய அன்பின் உருவத்தை உனது உடலிலே எழுதி காட்டினாய் என்று கூறி இறைமகனின் திருவடி தொழுதார் வளனார். மாற்றால் உடல் படத்தில் அவர்தம் கையால் வடை யுதிரம் தேற்றார் அறிந்து ஏற்ற வரிதன் உன் ஆண்மை எழுதிய பின் தேற்றார் என வருந்தி துன்பத்து என்று உன் திரு உடலத்து ஆற்றா அன்பில் இலை வரைந்தால் யோ என்று அடிபணிந்தான் என்று கூறுவதை பார்க்கிறோம். அதாவது முன்பு தம்முடைய வலிமையை ஆற்றலை காட்டுவதற்காக கடவுள் மக்களை தண்டித்தார். அவருடைய உடலிலே அவருடைய குருதியினாலேயே ஒரு ஓவியம் தீட்டினார். ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வருவதில்லை, ஏற்பதை காணோம். ஆகவே நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அடைய வேண்டிய துன்பத்தை நானே அடைய வேண்டும் என்று உன்னுடைய திருவுடலிலே குதிரத்தால் குருதியால் நீ ஓவியம் தீட்டிக் கொண்டாயோ என்று சொல்லி புனிதர் வளனார் வருந்தி கூறுவதாக இந்த செய்யுள் அமைகிறது.